அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் 1/1/2025ஆம் தேதி முதல் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக 1/1/2025ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தினுடைய முதல் மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் தன குடும்ப அதிபதி சுக்கிரன் இருப்பதும், 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதும், உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இந்த வருடத்துல உங்களால காண முடியும். அதுவும் குறிப்பா இந்த மாதமான ஜனவரி மாதத்தில் எதிர்பாராத முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரிய தடைகள் விலகுங்க, அரசாங்க அனுகூலம் உண்டு, சுப காரியங்கள் நடைபெற்று திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கும் கூட இந்த புது வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் புத்திரபாக்கிய யோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க. புகழ் பெற்ற திருத்தலத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் அமையிருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுபபலத்துடன் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை, அதாவது கன்னி ராசியை 5ஆம் பார்வையாக பார்ப்பது அளவற்ற நன்மைகளை உண்டாக்கும். வாரி வழங்கக்கூடிய கிரக நிலைகள் மட்டுமல்லங்க, மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷத்தை குறைக்குது. உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தை சற்று பாதிக்கக்கூடும். இந்த தோஷம் பரிகாரத்திற்கு உட்பட்டதையாகவே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல திருமண முயற்சிகள் கைகூடுங்க. ரூணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று திகழ்வதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே போல் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவுங்க. திருமண முயற்சிகள் கைகூடுங்க. உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் ராகு நிற்பதால் கணவன் மனைவியிடையே வாக்குவாதமும் சிறு சிறு பூசல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது. பெண் அல்லது பிள்ளைக்கு வெளிநாடு ஒன்றில் பிரபல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதுவே உங்களுக்கு ஆறுதலை அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமையிருக்கு. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கு புத்தாண்டான ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்று வளம் வருவதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை அதிகரிக்குங்க. வெளிநாடு ஒன்றில் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது முயற்சி செய்யலாங்க. வெற்றி கிடைக்குங்க. தற்காலிக ஊழியர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். ஜனன கால தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில்
மனதிற்கு உகந்த நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சனி, செவ்வாய் ஆகிய மூவருமே சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கிறாங்க. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அன்றாட வியாபாரம் அதிகரிப்பதாக அனுபவத்துல உங்களால காண முடியுங்க. அதே போல் ஏற்றுமதி துறையினர் சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்திருப்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இக்கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் நிதி நிறுவனங்களுடைய உதவியும் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சனி பகவான், புதன் ஆகிய மூவருமே சுபபலம் பெற்றுள்ளதுடன் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏற்படுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து முதலீடு செய்து புது படங்களை தயாரிக்கலாங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவியும் அதிக முயற்சியின்றி கிடைப்பதால் குறுகிய காலத்திலேயே படத்தை முடித்து வெளிக்கொணர முடியும். அதே போல் இக்காலகட்டங்கள்ல வாய்ப்பும் வருமானமும் உயரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பேச்சில் அதிக ஜாக்கிரதையாக நீங்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடுங்க. இந்த மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் ஒரு சிலர் புதிய கால்நடைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் சாதகமாக இல்லைங்க. குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு நன்மைகளே அதிகம் இருக்கும். இருந்தாலும் வேலைக்கு சென்று வரும் நங்கையருக்கு அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு மன அமைதியை பாதிக்குங்க. எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இதனை தவிர்த்தால் நீங்கள் சில காரியங்களை முன்னுக்கு பின்னாக செய்துவிட்டு கஷ்டப்படுவீங்க. அது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் தேவைங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல மாலை நேரத்தில் உங்களுடைய வீட்டு அருகேயுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ 3 எண்ணெய் தீபங்கள் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.